சோத்திரம், என் நாயகனே சோத்திரம், என் சிருஷ்டிகரே சோத்திரம், என் சிநேகிதரே சோத்திரம், இன்பமானவரே சோத்திரம், புகழ்ச்சி நீரே சோத்திரம், என் ரட்சிப்புமானவரே சோத்திரம், என் ரட்சிப்பின் பலனே சோத்திரம், என் பலனும் ஏதுமானவரே சோத்திரம், என் ஜீவனின் பலனானவரே சோத்திரம், என் வெளிச்சமானவரே சோத்திரம், என் பரிசுத்தமானவரே சோத்திரம், என் புகழிடமே சோத்திரம், என் மகிமையே சோத்திரம், என் தயாபரரே சோத்திரம், என் மறைவிடமே சோத்திரம், என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவரே சோத்திரம், என் சுதந்திரத்தை காப்பாற்றும் கர்த்தரே சோத்திரம், உன் ஜீவனோர் தேசத்தில் என் பங்காய் இருக்கிறவரே சோத்திரம், என் இறைவேதன் அதிபதியே சோத்திரம், என் எஜமானனே சோத்திரம், என் நேசர் என்னுடையவரே சோத்திரம், என்னை விசாரிக்கிறவரே சோத்திரம், எனக்கு சாட்சி பகருகிறவரே சோத்திரம், என் நியாயாதிபதியே சோத்திரம், என் சர்வலோக நியாயாதிபதியே சோத்திரம், நீதிபர இயேசு கிறிஸ்துவே சோத்திரம், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவே சோத்திரம், நசரேயனாகிய இயேசுவே சோத்திரம், பரிந்து பேசும் கிறிஸ்துவே சோத்திரம், அதிசயமானவரே சோத்திரம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே சோத்திரம், பிராண சிநேகிதரே சோத்திரம், பாவிகளின் சிநேகிதரே சோத்திரம், திறக்கப்பட்ட ஊற்றே சோத்திரம், குற்றமற்ற ரத்தத்துக்காய் சோத்திரம், மாசற்ற ரத்தத்துக்காய் சோத்திரம், வெளியேறப்பட்ட ரத்தத்துக்காய் சோத்திரம், தெளிக்கப்பட்ட ரத்தத்திற்காய் சோத்திரம், நன்மான் பேசும் ரத்தத்திற்காய் சோத்திரம், தேவனுடைய ஈவே சோத்திரம், பஸ்காவே சோத்திரம், கிருபாதர பலியே சோத்திரம், பிணியாளியானவரே சோத்திரம், மேசியாவே சோத்திரம், முன்னோடியே சோத்திரம், நடத்துபவரே சோத்திரம், அபுரபுனே சோத்திரம், ஈசாயின் அடிமரமே சோத்திரம், தாவிதின் வேறானவரே சோத்திரம், கிளையெண்ணப்பட்டவரே சோத்திரம், ராஜாவாகி தாவிதென அழைக்கப்பட்டவரே சோத்திரம், தாசனாகி தாவிதென அழைக்கப்பட்டவரே சோத்திரம், துதிக்கு பாத்திரரே சோத்திரம், துதியின் மகிழ்வோனே சோத்திரம், துதிகள் பயப்படத்தக்கவரே சோத்திரம், துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே சோத்திரம், ஊனத்தில் வாசம் பண்ணுகிறவரே சோத்திரம், கேருவின் மத்தியில் வாசம் செய்பவரே சோத்திரம், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே சோத்திரம், எருசலேமில் வாசம் பண்ணுகிறவரே சோத்திரம், சியோனில் வாசமாய் இருக்கிறவர் சோத்திரம், மனுஷர்கள் வாசம் செய்ய வரம் பெற்றவரே சோத்திரம், நொறுங்குண்ட படிந்த ஆவிடத்தில் வாசம் பண்ணுகிற சோத்திரம், கர்த்தருக்கு பிரியமான எல்லைக்குள் வாசமாய் இருக்கிறவரே சோத்திரம், உனது வலது வாசம் வீற்றிருப்பவரே சோத்திரம், பூமியுடைய வீற்றிருக்கிறவரே சோத்திரம், ஜல பிரவாதன் உட்கார்ந்து இருக்கிறவரே சோத்திரம், பரலோகத்தில் வீற்றிருக்கிற சோத்திரம், பரிசுத்த ஆலயத்தில் வீற்றிருக்கிறவரே சோத்திரம், திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறவரே சோத்திரம், பிதாவின் வலது வாசம் வீற்றிருக்கிறவரே சோத்திரம், உம்முடைய பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்கள் உலாவுகிறவரே சோத்திரம், 7 குத்து விளக்கில் மத்தியில் உலாவுகிறவரே சோத்திரம், 7 நட்சத்திரங்களை வலக்கரத்தில் உடையவரே சோத்திரம், தயவுள்ளவுக்கு தயவுள்ளவரே சோத்திரம், புனிதனுக்கு புனிதரே சோத்திரம், உத்தமனுக்கு உத்தமரே சோத்திரம், மாறுபாடுள்ளவனுக்கு மாறுபாடராக தோன்றுகிறவரே சோத்திரம், ஆண்டவரை போதுகிறமானவரே சோத்திரம், தேவடத்தில் வந்த போதுகிறே சோத்திரம், பிரதான அப்போஸ்தலரே சோத்திரம், பிரதான தீர்க்கதரிசியே சோத்திரம், பரம வைத்தியரே சோத்திரம், பிரதான ஆசாரிய சோத்திரம், மகா பிரதான ஆசாரிய சோத்திரம், நித்திய பிரதான ஆசாரிய சோத்திரம், உண்மையில பிரதான ஆசாரியரே சோத்திரம், பாவமுள்ள பிரதான ஆசாரிய சோத்திரம், பரிதைக்குடி பிரதான ஆசாரிய சோத்திரம், வரப்போகிற நம்பிக்கிற பிரதான ஆசாரியரே சோத்திரம், மாறிப்போகாத ஆசாரியத்துவம் உள்ளவரே சோத்திரம், மெல்கி சிதேக்கின் முறைமையின்படி ஆசாரியானவரே சோத்திரம், இஸ்ரவேலின் சிருஷ்டிகரே சோத்திரம், இஸ்ரவேலின் மேய்ப்பரே சோத்திரம், இஸ்ரவேலி ஆளும் பிரபுவே சோத்திரம், இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே சோத்திரம், இஸ்ரவேலின் நம்பிக்கையே சோத்திரம், இஸ்ரவேலின் ஆறுதலே சோத்திரம், இஸ்ரவேலின் ஒளியானவரே சோத்திரம், இஸ்ரவேலுக்கு பணியா இருக்கிற சோத்திரம், இஸ்ரவேலுக்கு மகிமையை சோத்திரம், இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ண கர்த்தரே சோத்திரம், இஸ்ரவேலின் நியாயாதிபதியே சோத்திரம், இஸ்ரவேலின் வல்லவரே சோத்திரம், யாக்கோபின் வல்லவரே சோத்திரம், யாக்கோபின் பங்காயிருக்கிறவரே சோத்திரம், யாக்கோபை சிநேகித்தவரே சோத்திரம், யோபின் முகத்தை பார்த்த கர்த்தரே சோத்திரம், யோபின் சிறையிருப்பை மாற்றின சோத்திரம், யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனையா தந்தல்லவரே சோத்திரம், யோபின் முன்னிலைமை பார்க்கலாம் அவன் பின்னலைமை ஆசிரியத்தவரே சோத்திரம், ஆலோசனை ஆச்சரியமானவரே சோத்திரம், செயலில் மகத்துவமானவரே சோத்திரம், யோசனையில் பெரியவரே சோத்திரம், செயலில் மகத்துவமானவரே சோத்திரம், ஒத்தாசைக்கு வரும் பர்வதமே சோத்திரம், கோணலை செவையாக்குபவரே சோத்திரம், பிதாவுக்கு ஒரே பேரானவரே சோத்திரம், பிதாவின் தூதரானவரே சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை வேண்டும் உள்ளது. தொடர்ந்து நாம் எப்பொழுதும் தேவனை பாடி துதித்து ஆராதனை செய்வோம். என்பதாக நம்ம ஜெபிப்போம். தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்போம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளை உண்டாக்கின எங்கள் தேவனாகிய கர்த்தாவே அப்பா, இந்த ஆசிரிக்கப்பட்ட வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த ஜெபம் தொடக்கம் முதல் முடிவு வரை கர்த்தாவே உங்க பிரசன்னத்திலே எங்களை வழி நடத்துங்க தெய்வமே. நீர் அசைவாடுவீராக தகப்பனே. உங்களுடைய கரம் எங்களை வழி நடத்தட்டும். பரிசுத்த தேவன் எங்களோடு கூட இருந்து அப்பா நீங்க வழி நடத்த வேண்டுமாய் கூட செபிக்கிறோம். நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர், இந்த ஜபத்துக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் நசரனாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே வாய்க்காதே போகட்டும். தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். இந்த ஸ்கை பிரைம் மினிஸ்டர் சொல்லி உங்களுடைய கருத்துல கொடுக்கிறோம். இந்த இணைப்பு உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தொடர்ந்து நாம் இப்பொழுதும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு 2 பாடல்களை பாடி பிறகு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன்.
இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காற்றேனில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் காற்றேனில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதாவுமை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா, சர்வ வல்லவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்விலே என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்விலே என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் ஆயிரம் பதினாயிரம் அதற்கு மேலையா. என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் ஆயிரம் பதினாயிரம் அதற்கு மேலையா. ஆயிரம் பதினாயிரம் அதற்கு மேலையா. ஆயிரம் பதினாயிரம் அதற்கு மேலையா. உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்விலே என்னை நினைந்தீரே, என் இயேசையா உம்மை மறவேன் நான். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீதானையா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீதானையா. கண்மலையும் மீட்பரும் நீதானையா. கண்மலையும் மீட்பரும்
நீதானையா, உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் ஏசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்விலே என்னை நினைத்தீரே, என் ஏசையா உம்மை மறவேன் நான். என் தாயின் கருவினில் உருவாகும் முன்னமே பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் நீதானையா. என் தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் நீதானையா. பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் நீதானையா. உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் ஏசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்விலே என்னை நினைத்தீரே, என் ஏசையா உம்மை மறவேன் நான். தனித்த வேளையில் தாய் போல தேற்றினே, தள்ளாடின முழங்கால்களை திடமாக்கினே. தனித்த வேளையில் தாய் போல தேற்றினே, தள்ளாடின முழங்கால்களை திடமாக்கினே. தள்ளின முழங்கால்களை திடமாக்கினே. உம்மை மறவேன் நான், மறவேன் நான், என் ஏசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்விலே என்னை நினைத்தீரே, என் ஏசையா உம்மை மறவேன் நான். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஓ உமக்கு நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஆவியான தேவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம். பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக மகிமை திறந்து வந்த ஸ்நேகம். எல்லா ஸ்நேகத்திலும் மேலான ஸ்நேகம், எல்லா ஸ்நேகத்திலும் மேலான ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். மறுதலித்த பேதுருவை மனம் திரும்ப செய்த ஸ்நேகம். மறுதலித்த பேதுருவை மனம் திரும்ப செய்த ஸ்நேகம். காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறைந்திடாமல் சிநேகிதனே என்றழைத்த ஸ்நேகம். காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறைந்திடாமல் சிநேகிதனே என்றழைத்த ஸ்நேகம். அது மேலான ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அது மேலான ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். கண்ணிழந்த சிம்சோனையும் சிம்சோனையும் நினைத்த ஸ்நேகம். கண்ணிழந்த சிம்சோனையும்
சினையும் நினைத்த சிநேகம். நினிவேக்கு போகாமல் திசை மாறி ஓடிய யோனாவை பயன்படுத்திய சிநேகம். நினிவேக்கு போகாமல் திசை மாறி ஓடிய யோனாவை பயன்படுத்திய சிநேகம். அது மேலான சிநேகம், எங்கள் இயேசுவின் சிநேகம். அது மேலான சிநேகம், எங்கள் இயேசுவின் சிநேகம். அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், எங்கள் இயேசுவின் சிநேகம். ஆமாண்டவரே, அப்பா அப்படி சிநேகம் பெரியது அப்பா. தகப்பனே, நீர் எங்களை நேசிக்கிற விதம் பெரியதப்பா. மை துதிக்கிறோம் ஆண்டவரை, மை சோத்தரிக்கிறோம் ஐயா. அநாதி சிநேகத்தினால எங்களை சிநேகித்தீரப்பா. ஆண்டவரே, உடைய காரணத்தினால எங்களை ஆண்டவரே சேர்த்து கொண்டிருப்பா. மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் ராஜா, மை சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீ நல்லவர் 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 தகப்பனே. மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா, மை சோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, நீர் பெரியவர் 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 பெரியவர். எங்கள் கண்மலையே, எங்கள் கேடகமே, எங்கள் துருகமே, எங்கள் கோட்டையே, அனுகூலமான துணையே, இரட்சண்ய கொம்பே, ஆத்தும நங்கூரமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிகாரியே உமக்கு ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். எலியாவின் தெய்வமே ஸ்தோத்திரம். எலியா கூப்பிட்ட மாத்திரத்திலே பதில் கொடுத்த தெய்வம் அப்பா. நீ நல்லவர் 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 அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இதுவரைக்கும் தாங்கி நடத்தினீரே. ஆராதனைக்குரியவரே, ஆராதனை நாயகனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம் உண்டு. இந்த சமூகத்திலே எங்களுக்கு ஆறுதல் உண்டு தகப்பனே. உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி 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 அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. அருந்த கொடிய போலிருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. அருந்த கொடிய போலிருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றினீரையா. வறண்ட நிலத்தை போலிருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. அருந்த கொடிய போலிருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. அருந்த கொடிய போலிருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா.
அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் இயேசுவே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அந்தரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அந்தரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே சுவிசேஷ பாரமொன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அந்தரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தானே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தானே நிரப்பும். ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே தயை செய்பவனுக்கு நீ தயையுள்ளவர் உத்தமனை நீர் உயர்த்திடுவே தயை செய்பவனுக்கு நீ தயை உள்ளவர் உத்தமனை நீர் உயர்த்திடுவே புனிதனுக்கு நீர் புனிதரன்றோ புனிதனுக்கு நீர் புனிதரன்றோ புதிய கிருபையின் உறைவிடமே புதிய கிருபையின் உறைவிடமே கர்த்தாவே என் பெலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன் துருகமும் நீர் கேடகம் நீர் ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர் துருகமும் நீர் கேடகம் நீர் ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர் கர்த்தாவே என் பெலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா உம்மை ஆராதிக்கிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் இதுவரைக்கும் எங்களை தாங்கி நடத்தினீரே அப்பா எங்களை பாதுகாத்த தெய்வமே நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ராஜா பரிசுத்த தெய்வமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அல்லேலூயா 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 நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீ நல்லவர் 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 அல்லேலூயா 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 உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஐயா பெலவீனம் பெலனாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே பெலவீனம் பெலனாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் போதுமே நிறைவே நீர் வாருமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் போதுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நன்றி அப்பா நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா மட்டும் எங்களோட துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவனப்பா நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா ஆராதனை மகிமைப்படுகிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம் அப்பா உம்மை ஆராதிக்கிறோமே ஆண்டவரை நேசிக்கிறோமே போற்றுகிறோமை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்தவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரப்பா நீங்கள் மத்தியிலே நீ அசைவாடி கொண்டிருக்கிற கிருபை இரக்கம் தயவுக்காய் நன்றி அப்பா
தொடர்ந்து வார்த்தையின் பகுதிக்கு நேராய் நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேசுங்கப்பா, இடைப்படுங்கப்பா. உங்களுடைய கரம் எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நல்லது நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்கை பிரேயர் மினிஸ்ட்ரி இன்டர்நேஷனல் மற்றும் காஸ்பல் டிவி இணைந்து நடத்துகிறதான SPM பிரேயர் எஃப்எம்மோடு கூட நேரலையில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் இந்த இணைப்புக்கு உங்களை வருக என்று வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இப்பொழுதும் வார்த்தையின் பகுதிக்காக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆமென். வெளிப்படுத்தல் எழுதின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம். வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. செபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. உங்க கரம் எங்களை வழி நடத்தட்டும். பெரிய காரியங்களை செய்கிறார். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு இந்த நாளிலும் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. நல்ல அற்புதமான ஒரு வார்த்தை. வெளிப்படுத்தலின் விசேஷம் இது அன்பின் சீசன் யோவானினால் எழுதப்பட்டதான ஒரு அற்புதமான பொக்கிஷம் என்றுதான் சொல்லணும். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டின் காலத்தின் புஸ்தகத்தில் ஆதியாகமத்திலிருந்து யூதாவின் புஸ்தகம் வரைக்கும் நம்ம பார்ப்போமானால் ஆண்டவர் பார்த்துங்க எந்த இடத்திலும் இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை கொடுக்காதபடி வெளிப்படுத்தலின் விசேஷத்துக்கு ஆண்டவர் இந்த அற்புதமான வார்த்தை ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. ஆமென். இந்த வார்த்தையை நம்ம வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. வேதாகமத்துல வெளிப்படுத்தல் விசேஷத்துல மட்டும்தான் அந்த வார்த்தை இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அதாவது இந்த வசனத்தை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்களாம்? பாக்கியவான்களாம் இருக்கிறார்களாம். ஆமென். அன்பின் சிஷனாகிய இந்த யோவான் இயேசு கிறிஸ்துவின் மார்பிலே சாய்ந்திருந்த ஒரு அன்புள்ள சீசன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 12 பேருடைய ஆண்டவர் அன்பின் சீடனாகிய யோவானை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் இதை எங்கே இவருக்கு இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தினுடைய இந்த தரிசனம் கிடைச்சது அப்படின்னு நம்ம சொல்லி பார்ப்போமானால், கிறிஸ்துவனுடைய வார்த்தை நிமித்தம் அதிலே 1ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெளிவாய் புரியும். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்து நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவில் இருந்து. ஒரு தீவில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு எல்லாவற்றுமே வெளிப்படுத்துகிறார். அதுவும் எதனால் அந்த தீவுக்கு போனார் என்றால், தேவ வசனத்து நிமித்தம், இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி நிமித்தம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையாகவே இந்த பூமிக்கு வந்து அவர் பாருங்க, இந்த பூமியில நமக்காக உயிரை கொடுத்து அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்து பரமேறி போயிருக்கிறார், மீண்டும் வரப்போகிறார் என்ற இந்த சாட்சியை அறிவிக்கிறதுக்காக சீஷர்கள் போனார்கள். அதிலே 12 பேர்ல யோவான் மட்டும் ஒரு சாதாரண ஒரு மரணத்தை அவருக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தோம். மற்ற எல்லாருமே இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். அதோடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரியமானவர்களே, இந்த யோவான் அப்படி இரத்த சாட்சியா ஏன் மறிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு காரியம். அதுக்குள்ளே நாம் போகும்படிக்கு இருப்போமானால் கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் வரும் நாட்களில் நம்ம பார்க்கலாம். இந்த யோவான் பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்துக்கு முன்பதாக அவரை அதிகமாய் ரோமர்களும் பரிசேயர் சதுசேயர் எல்லாருமே என்ன பண்ணாங்க, அவரை துன்புறுத்தினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இயேசுவை குறித்து எந்த இடத்திலும் சொல்லக்கூடாது, மரித்த இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து நீங்க சொல்லக்கூடாது, இயேசுவை குறித்து நீ சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லி அவரை அதிகமாய் அவர்கள் துன்புறுத்தினார்களாம். அதுல சில வேத பண்டிதர்கள் சில இடங்களை எழுதி வைத்திருக்கிறாங்க. இந்த யோவானுக்கு கூட ஒரு பயங்கரமான ஒரு
மரணத்துக்கு ஏதுவான ஒரு போராட்டம் அவருக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது. அது எண்ணெய் கொப்பரையில அவர போட்டு இயேசுவை குறித்து நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களாம். ஆகிலும் அதிலயும் அவருடைய ஜீவன் போகாததுனால அவர் என்ன பண்ணாங்களாம், மனுஷர்களே இல்லாத ஒரு தீவுல எடுத்துட்டு போய் அவர கொண்டு போய் சிறையில அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கொண்டு போய் அடைத்தார்களாம். அப்பயும் இந்த யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வார்த்தைகளை அவர் என்ன பண்ணாரு, எழுதி தீமோத்தேயு கையில குடுத்து அனுப்பினாராம். எப்படியாவது ஜனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. இந்த நேரத்துல தான் இந்த பத்மு என்னும் தீவில் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். தம்மையும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார், அவருடைய காரியம் என்ன என்பதை அவர் தன்னையே அவர் யோவானுக்கு வெளிப்படுத்தினது மட்டுமல்லாதபடிக்கு, உலகத்தில் இருக்கிற முழு சபைகளுக்கும் சாட்சியா இருக்கிற அந்த 7 சபைகளுக்கு ஆண்டவருங்க வெளிப்படுத்தலுடைய அந்த காரியங்கள் என்னது, ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, அந்த சபையினுடைய ஊழியக்காரன் எப்படி இருக்கிறான், இந்த ரகசியங்கள் எல்லாம் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறத நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு சபைகளாய் நம்ம பார்க்கும்பொழுது எபேசு சபை, சிவர்ணா சபை, பெர்கமு சபை, தியத்திரா சபை, சர்தை சபை, பிலதெல்வியா சபை, லவோதிகியா சபை, இப்படி 7 சபைகளுக்கும் சபையினுடைய வருகிற ஜனங்களுக்கும் சபையை நடத்துகிற தூதர்களாகிய ஊழியக்காரர்களுக்கும் அநேக காரியங்களே அவர் வெளிப்படுத்தினார். ஏதாவது கடைசி காலத்துல நம்ம இருக்கிறபடினால இதுதான் கடைசி வாய்ப்பு, இதெல்லாம் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு, அதை நம்ம சரிப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்ட்டு ஆண்டவர் அநேக வார்த்தைகளை அவர் அனுப்பினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு கூட நம்ம ஏதாவது ஒரு பொருட்களை வாங்குவோம், அதுல எல்லாமே சரியா இருக்காது. சிலவைகள் எப்படி இருக்கும், சீர்படுத்தாதபடி இருக்கும். இல்ல ஒருவேளை ஒரு புதிதாய் வீடு கட்டுகிறவர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க இன்ஜினியர் கிட்ட கொடுத்துருப்பாங்க, பிளான் கொடுத்து இப்படி எல்லாம் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது முடிவு பெறுகிற நேரத்துல கூட சில குறைபாடுகள் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் சரிப்படுத்துங்க, இதை சரிப்படுத்துங்க, அப்பதான் இதை முடிக்க முடியும், இந்த வீடுகள் இப்படி நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம இப்படி ஒரு ஆலோசனை கொடுப்போம். அது போல நம்ம ஏற்று உள்ள போகிற அளவுக்கு அந்த வீட்டை சீர்படுத்தி, சாதாரணமா உள்ள போக மாட்டோம் இல்லையா, வீடு பூரணமாக்கப்பட்ட பிறகுதான் அந்த வீட்டுல புதிய வீட்டுல நம்ம குடியேறும். அது மாதிரி இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையின் மக்கள், அது நம்மளே தேவனுடைய சபையா இருக்கிறோம் பாருங்க, சபையின் மக்களும் சபையினுக்கு ஏற்படுத்தப்பட்டதான ஊழியக்காரர்களுக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு, இங்க 7 சபைகளுக்கும் ஆண்டவர் சில எச்சரிப்புகளை யோவானின் மூலமாக இதை எழுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எழுத பார்க்கிறோம். அதற்கான வசனாதாரம் பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் விசேஷம் 1:20 வசனம் சொல்லுது, நீ வலக்கரத்தில் நீ கண்ட என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம், நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம், இப்படி சொல்லி அவர் இந்த எழுத ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த நேரத்துலதான் எபேசு சபையில ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர்ல எனக்கு குறை உண்டு. இதை நம்ம பார்க்கும்பொழுது நம்முடைய பெற்றோர்களை கூட ஒரு சிலர் என்ன பண்றாங்க, இப்பொழுதெல்லாம் பெற்றோர்களை அதிகமாக அவர்கள் நேசிக்கிறது இல்லை. ஆதியில குழந்தைகள் பிள்ளைகளோ பெற்றோர்களோடு இருப்பாங்க, ஒரு வாலிப வயது வந்த உடனே பெற்றோர்களை விட்டு பிரிந்து போயிடுவாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள அந்த ஆரம்பத்துல நம்ம குழந்தைங்களோட எப்படிலாம் இருந்தோம், இன்னைக்கு இல்லையே, அந்த பிள்ளைங்க திருமணமாகி வேற இடத்துக்கு போயிட்டாங்க, ஒருவேளை தூரத்துல இருக்கிறாங்க, ஒரு நம்ம கூடயே இருந்தாலும் நம்மளை நேசிக்கலையே அப்படின்ற ஒரு அந்த ஒரு ஏக்கம் இருக்கும் பாத்தீங்களா. அது உலகத்து அது சாதாரண மனுஷனுக்கே அந்த ஏக்கங்கள் இருக்கும் பொழுது, நம்மை உருவாக்கிய நம்மை படைத்த நமக்காகவே அல்லேலூயா, நமக்காகவே அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு தேவன், ஒரு கடவுள் நம்ம கிட்ட கேட்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே குறை உண்டு. தேவன் தெரிந்தெடுக்கிற முதல் சபை எபேசு சபை. இந்த எபேசு அப்படின்ற ஒரு சபை அங்கே இருந்தது ஆசியா கண்டத்துல. இந்த எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்திலே ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, கவனிங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். முதலாவது ஆண்டவர் தம்மை அவருக்கு வெளிப்படுத்தும் பொழுது, யோவானுக்கு வெளிப்படுத்தும் பொழுது அவர் எப்படி இருந்தாராம், 13ஆம் வசனம் சொல்லுது. வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 12 வசனத்தை நாம் வாசிப்போம். ஆனால் அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின பொழுது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர் முதல் பார்க்கிற அந்த சத்தத்தை கேட்ட உடனே திரும்பி பார்த்தது முதல் காரியம் என்ன அப்படி என்றால், 7 பொன் குத்து விளக்கு, அந்த 7 குத்து விளக்குகள் மத்தியிலே நின்றுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இங்க எபேசு சபைக்கு தேவன் வெளிச்சமாய் அவர் விளக்குனாலே வெளிச்சுதானங்க. அப்போ அந்த வெளிச்சமாய் ஆண்டவர் இந்த எபேசு சபைக்கு வெளிப்படுகிறார். எப்படி, 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, அல்லேலூயா, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும்
நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இழைப்பிடையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். இங்க பாருங்க, அற்புதமான ஒரு வார்த்தை அந்த ஊழியக்காரனுக்கு அவர் அனுப்புறார். உன் கிரியைகள்னா என்னங்க? நம்முடைய செயல்பாடுகள், நம்ம பேசுற பேச்சு, நம்முடைய செயல்கள் எல்லாமே தான். நம்முடைய அன்றாடம் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காராம். அப்போ சொல்றாரு, உன் கிரியைகளையும் உன் பிரயாசம், நீ தேவனுக்காக பட்ட பிரயாசம், நேரங்காலம் பார்க்காதபடி கர்த்தருடைய நாமத்துக்காக அவருக்காக மகிமையான ஊழியங்களை செய்கிற, அவருக்காக ஓடுகிற, அவருடைய அதாவது ஆண்டவருடைய பாரத்தை நம்ம சுமக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எதற்கு வந்தார்? தனக்காக அவர் வரவில்லை, மற்ற மனுஷர்கள் மனுக்குலம் முழுவதுமாய் ரட்சிக்கப்படும்படியே வந்தார். அப்போ அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளும் அத்தனை பேருமே எப்படி இருக்கணும்? அந்தகாரத்தின் இருளில் இருக்கிறவர்களை ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்மளை தெரிந்து கொண்டார். அப்போ இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை காண்பிக்கும்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ அதற்கான பிரயாசங்கள் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும், அது மட்டும் இல்லை உன் பொறுமையையும். இந்த பூமியில நிறைய போராட்டங்கள் இருக்கு. போராட்டங்களின் மத்தியிலே ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து, கர்த்தர் நிச்சயமாய் ஒரு நாள் எனக்கு இவைகளிலிருந்து ஒரு விடுதலையை தருவார், அவைகளிலிருந்து ஒரு விடுதலையை தருவார், நிச்சயமாய் நான் அவருக்கு சாட்சியாய் இருப்பேன். அதனால இந்த பாடுகளையும் எல்லாமே நான் இந்த பாடுகளின் வழியாக கர்த்தர் நடத்தி வரும்பொழுது நான் எப்படி இருக்கிறேன், இதை சகித்து கொண்டு போறேன்னு சொல்லி நினைக்கிற அந்த பிள்ளைகளுடைய ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு? பொறுமையை பார்க்கிறாரு. ஒருவேளை மனுஷர்கள் காணாதபடி இருக்கலாம். நான் அன்றாட நன்மையை செய்ய ஆசைப்படுவோம், பலன் இல்லாதபடி இருக்கும். அப்போ அதையும் சொல்லப்பட்டிருக்குது, பிரயாசத்தின் பலனை அறியாதபடிக்கு. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நம்ம எத்தனையோ நம்ம உதவி செய்திருக்கிறோம், எத்தனையோ பேருக்கு நம்மளால முடிந்த இயன்ற காரியங்களை செய்திருக்கிறோம், ஆனால் அதற்குரிய பலன் இருக்காது. மனுஷர்கள் அந்த பலனை என்ன பண்ண மாட்டாங்க? சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை எப்பவுமே நன்மைகளை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணுவாங்க? நமக்கு தீமைகளை செய்யத்தான் எத்தனை பண்ணுவார்கள். அப்ப இங்க ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கிறார். நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையுமே ஆண்டவர் பார்க்கிறார். ஒருவேளை கர்த்தர் என்னை காண்கிறவர் இல்ல, தேவன் என்னை பாராதபடி இருக்கிறார் என்று சொல்லி நம்ம நினைப்போம். அப்படி இல்லை. கர்த்தர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகாரை வனாந்தரத்திலே கண்ட தேவன், அன்னாளின் கண்ணீரை கண்ட தேவன், அவரு பாருங்க, நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அங்கே ஆகார் சொல்லுகிறதை பார்க்க, நீர் என்னை காண்கிற தேவன். அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் நம்முடைய எல்லா காரியங்களும் பார்த்துட்டு இருக்காரு. அப்படிதான் இந்த எபேசு சபையின் தூதனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் பிரயாசத்தையும் உன் கிரியைகளையும் உன் பொறுமையையும் நீ சகிக்க கூடாமல் இருக்கிறது, பொல்லாதவர்களை நீ சகிக்க கூடாமல். சில இடங்களை நம்ம பார்க்கும் பொழுது, ஏன் இப்படி செய்யறாங்க, இவங்க ஏன் இப்படி நடந்து கொள்றாங்க, நம்மளால மனசு கஷ்டமா இருக்கு, நம்மளால அவங்ககிட்ட போய் சொல்லக்கூட முடியலையே. ஏன்னா நீங்க தவறு செய்யறீங்க அப்படின்னு சொல்லக்கூட முடியாது. பாவத்துல இருக்கிறீங்க, அதை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்லுகிறது கூட நம்ம சொல்லுவோம். அவர்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளுவார்களோ, இந்த மனுஷனுடைய இருதயம் எப்படி மாறுமோ, இப்படியெல்லாம் யோசனை பண்ணிட்டு கூட ஒரு சிலர் அப்படியே விட்டுருவாங்க. ஆனா இது சொல்லப்படுகிறது, அப்போஸ்தலர்கள் அல்லாத பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறது நீ சோதித்து அவளை பொய்யர் என்று கண்ட. சில வேளைகள்ல இந்த எபேசு சபையை சேர்ந்த ஒரு தேவ தூதனை போல் இருக்கிறதான அந்த ஊழியக்காரன் என்ன பண்றான்? கிறிஸ்தவர் அல்லாதவர் கிறிஸ்தவர்கள், இன்னைக்கு நிறைய நம்ம கிறிஸ்தவர்னு சொல்லுவோம், ஆனாலும் ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியம் இல்லாதபடிக்கு, தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்காதபடிக்கு, ஜெபம் இராதபடி கடைசி நாட்களா இருக்கிறது. இன்னைக்கு நிறைய நம்ம பின்மாற்றத்துல போயிருக்கிறதான ஒரு சூழ்நிலைகள் வந்திருக்கிறது. போராட்டங்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி தேவனை விட்டு விலகி தூர போகிறது, இல்ல பழைய காரியங்களை பின்தொடர்ந்து போகிறது, பாவ பழக்கங்கள் இருக்கிறது, விக்கிரக ஆராதனைக்கு தேவன் அருவருக்கிறதான அநேக காரியங்கள் நம்ம பின்தொடர்ந்து போகிறது. இதனால எனக்கு கிறிஸ்துவனிடத்துல வருகிறபடினால் நிறைய பாடுகளா இருக்கு, அதனால அந்த பாடுகள் எனக்கு தேவையில்லை, எனக்கு சுலபமான ஒரு லகுவான வாழ்க்கை வேணும்னு நினைச்சது பின்மாற்றம் அடைந்து போகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது அதை அந்த சபையின் அந்த எபேசு சபையினுடைய ஊழியக்காரன் என்ன பண்றாராம்? அதெல்லாம் சோதிக்கிறாராம். பெயர் கிறிஸ்தவர்கள் யாரு, தேவனுடைய பிள்ளைகள் யாரு, அதாவது அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை பாத்தீங்களா? அப்போஸ்தலர்களே கிடையாது. அப்போஸ்தலர்னா யாரு? அந்தந்த இடத்துல சபைகளை நிறுவி கொண்டு போய்கொண்டே இருக்கிறவன் தான் அப்போஸ்தலன். தன்னுடைய பேருக்கு பின்னாடி ஒரு தீர்க்கதரிசி, ஒரு அப்போஸ்தலன், ஒரு சுவிசேஷகன் அப்படின்னு சொல்லி போட்டுக் கொள்ளுகிறத விட அந்த கிரியைகள், அந்த வார்த்தைக்கு ஏற்ப நம்மை நடந்து கொள்ளுகிறவர்களா இருக்கணுமா? அப்ப இந்த எபேசு சபையினுடைய ஊழியக்காரர் என்ன கண்டுபிடிச்சாரு?
அப்போஸ்தலர்களே கிடையாது. ஆனா தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லி பொய் சொல்லி கொண்டு இருக்கிற அநேகரை அவர் கண்டுபிடித்தாராம். ஆண்டவர் இதை எழுதுன்னு சொல்றாரு பாருங்க. நீ சகித்து கொண்டிருக்கிறதும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். பார்த்தீங்களா? ஒரு காரியங்களுக்கு சொல்லணும்னு இந்த ஸ்கை பிரேயர் மினிஸ்ட்ரி ஆரம்பித்த அந்த நாட்களிலிருந்து இன்ன வரைக்கும் இந்த ஊழியத்தை விட்டு நான் விலகாம அப்படியே இருக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ சகித்து கொண்டு இருக்க, நீ பொறுமையா இருந்ததையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசம். பார்த்தீங்களா? எவ்வளோ பேர் நமக்கு சந்திச்சிருப்போம், எவ்வளோ காரியங்கள் கடந்து போயிருப்போம். ஆண்டவர் இந்த ஊழியத்துல கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் நிலை நின்று அதுல இருக்கிற அநேகர் உண்டு. அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, என் நாமத்து நிமித்தம் நீ இளைப்படையாமல், அல்லேலூயா, நான் உன்னை அழைச்சிட்டேன், இந்த பொறுப்பை அவங்ககிட்ட கொடுத்திருக்கிறேன்றத நீ சகித்து பாதியிலே போகாதபடிக்கு அதை இளைப்படையாமல் நீ பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். அப்ப இப்படிப்பட்ட கிரியைகளுடையவனா அந்த எபேசு சபையில் இருந்த ஊழியக்காரன் இருந்திருக்கிறார். அதனால ஆண்டவர் அவரிடத்திலும் காண்கிற ஒரு காரியம் என்ன என்றால், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர்ல எனக்கு குறைவு இருக்குது. பார்த்தீங்களா? ஆதியிலே எவ்வளவு அன்பா இருந்த என் மகனே, நீ என்னை அதிகமாய் நேசித்தாய், என்னோடு தனித்து உறவாடி கொண்டிருந்தாய், என் நாமத்தை நீ எல்லா இடத்துல மகிமைப்படுத்தினாய், அநேகருக்கு போய் சிறுமைப்பட்டவர்களுக்கு சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. அதாவது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல பழைய ஏற்பாட்டின் காலத்தினுடைய பழைய ஏற்பாட்டின் காலத்தின் தீர்க்கதரிசன புஸ்தகம் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 61ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் ரொம்ப அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை அங்கே ஆண்டவர் கொடுப்பாரு. பரிசுத்தாவியினுடைய காரியம் என்ன, அந்த அபிஷேகத்தை பெற்ற மனுஷர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி அவர் அழகா எழுதியிருப்பாரு. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரத்துல முதல் வசனம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்ட விடுதலை கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கும் அவர் என்னை அனுப்பினார். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. அப்போ இந்த வார்த்தைகளின்படிக்கு ஆரம்பத்திலிருந்து நீ பட்ட எல்லா பிரயாசம், ஆரம்பத்தில் இப்படியெல்லாம் ஓடினாய், நீ சுவிசேஷம் சொல்ல போனாய், சிறுமைப்பட்டவர்களை விடுதலை இல்லாத பிள்ளைகள் விடுதலை கூறும் அநேக காரியங்களே. என்னுடைய நாமம் என்ன சொல்லப்படும், நான் எதை விரும்பினோ, நான் எதை நேசித்தனோ அதை எல்லாவற்றையும் பார்த்து 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 என் சமூகத்தில் அதிகமாய் காத்திருந்த நான் உன்னோடு பேசினேன், நீ என் சத்தத்தை கேட்டாய், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆதியிலே நீ செய்த அந்த அன்பு இந்த காலத்துல எப்படி இருக்கு, குறைந்து போயிடுச்சு, நீ என்னை விட்டு தூரமா இருக்கிறாய் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வசனப்படுகிறார். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில எனக்கு குறை உண்டு. அப்ப பாத்தீங்களா, தேவன் யாரையுமே பார்க்காதபடி இல்லை, எல்லாரையும் அவர் கவனிக்கிறார். அவருடைய எல்லா செயல்களை கவனிக்கிறார், கிரியைகளை பார்க்கிறார், பொறுமையை பார்க்கிறார். நம்ம என்னெல்லாம் ஒவ்வொரு நாள் நான் ஒருவேளை நினைக்கிறோம், நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை கவனிக்காம இருக்காங்களே, நம்ம இவ்வளவு நன்மைகளை செய்தோம், நமக்கு அதுக்கான காரியங்கள் இல்லை. நம்மை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இரவெல்லாம் நம்மை பாதுகாத்து வசனம் சொல்ல, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. அப்போ அவர் இரவெல்லாம் பாதுகாத்து நம்மை வழி நடத்தி தொடர்ந்து நம்ம என்ன பண்றாரு, காலையிலே தம்முடைய கிருபையை கொடுத்து அந்த ஜனங்களை அவர் வழி நடத்தி கொண்டு வருகிறார். அப்ப நம்மை காண்கிற தேவன் இருக்கிறார். அதான் சொல்றாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு இருக்கிறது. அது இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த எபேசு சபைக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு நம்ம ஒருவேளை ஆதி நாட்கள் ஆண்டோடைய சமூகத்துல காத்திருந்த அந்த நாட்கள், தேவ சமூகத்திலே அவருக்காக வைராக்கியமாய் என்ற எல்லா காரியங்களும் ஒரு நிமிஷம் நம்ம யோசனை பண்ணுவோம் பிரியமானவர்களே. 5ஆம் வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 2:5, ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்க, ஆதியில் இருந்தது போல என் சமூகத்திலே காத்திரு, ஆதியில் இருந்தது போல எனக்காக நீ ஓடு, ஆதியில் இருந்தது போல தேசங்களுக்காக இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் இன்றைக்கும் என்ன பண்றாங்களாம், வசனம் சொல்லுது பிரியமானவர்களை, வெளிப்படுத்தல் விசேஷத்துல அப்படியாக மரித்தவர்கள் என்ன பண்றாங்களாம், பரலோகத்துல இன்னைக்கும் எங்களுக்காக எப்பொழுது நீங்க ஆண்டவரே ரத்த சாட்சியா மரித்திருக்கிறோம், எங்களுக்காக நீங்க எப்போ கிரியை செய்வீங்க, எங்களுடைய ரத்தத்துக்காக நீங்க எப்ப எழும்பி கிரியை செய்வீங்கன்னு சொல்லி அவங்க ஆண்டோடைய சமூகத்துல வைராக்கியமாய் நிற்கிறார்களாம்.
ஆனாலும் அங்கே அவர்கள் பொறுமையா இருக்கும். இது போல இன்னும் அநேகர் ரத்த சாட்சியா மறிக்க வேண்டியது இருக்கு. அவர்களும் வந்த பிறகு உங்களுக்காக நான் வழக்காடுவேன் ஆண்டவர் சொல்லுகிறாராம். இப்ப இன்னைக்கு நம்ம நினைப்போம், எங்களுக்கு விரோதமா இருக்கிறாங்க, எங்களுக்கு இன்னைக்கே ஆண்டவர் என்ன பண்ணணும், பழி வாங்கணும், தேவன் இன்னைக்கே எனக்கு கிரியை செய்யணும், அப்படி கேட்கவே கூடாது பிரியமானவர்களே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுது இந்த பூமியில அவர் ரத்தம் சிந்தினார், அப்பொழுதே நம்ம எல்லாவற்றையும் மன்னிக்கவும் மறக்கவும், அல்லேலூயா, அந்த சத்துருக்களை நேசிக்கவும் அவர்களுக்காக ஜெபம் பண்ணும்படிக்கு இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் சொல்லி வைத்து இருக்கிறாரு. அப்பா, அவர் சொல்லுகிற காரியங்கள் பாருங்க, நீ ஆதியில் எப்படி இருந்த, என்ன நிலைமையில நீ விழுந்துட்ட, எந்த இடத்துல என்னை விட்டு நீ தூரமா போனியோ அதை எல்லாம் சீர்படுத்தி கொண்டு ஆதியில் செய்த கிரியைகளை நீ செய்வாயாக. ஆனால் இன்னொன்னும் சொல்றாரு, ஒரு எச்சரிக்கையா, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்துல உன் விளக்கு தண்டை அதன்று நீங்கி விடுவேன்றாரு. விளக்குக்கு முக்கியமானதே விளக்கு தண்டு தான். அந்த தண்டு எல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆதியில் செய்த கிரியைகளை நீ செய், எல்லாமே சரியா இருக்கு, ஆனால் நீ ஆதியில விட்ட அன்பு நிமித்தம் ஒரு குறைவு இருக்கு, அதை சீர் பண்ணிக்கொள். அப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாய் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு செவி கொடுக்கிறவன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று. ஜீவ விருட்சத்தின் கனி, எபேசு சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், ஜீவ விருட்சத்தின் கனியை நான் கொடுப்பேன் என்று சொல்லி. அப்ப இன்னைக்கு ஒருவேளை பிரியமானவர்களே, ஆண்டோடைய சமூகத்திலே நம்ம இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்துல ஒவ்வொரு வசனத்துக்கும் நிறைய அர்த்தங்கள் இருக்கு, நிறைய மறைப்பொருள்கள் இருக்கு. கர்த்தருக்கு சுத்தமாயிருந்தால் மறுபடியும் நாம் அதை காண்போம். ஏனென்றால் நமக்கு நேரம் குறைவா இருக்கிறது. பிரியமானவர்களே கவனிங்க, இப்போ ஆதியில் செய்த அந்த அன்பை, என் மேல் நீ வைத்திருந்த அந்த ஆதியின் அன்பு, என்னை தேடின விதம். ஆமா, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஆண்டவர் வந்து சந்திச்ச அந்த இடத்த நம்ம ரொம்ப மறந்து போயிருப்போம். ஆனால் இன்னைக்கு எனக்கு இந்த காரியங்கள் செய்யலையே, தேவன் என்னை கைவிட்டு இருக்காரு, கர்த்தர் என்னோட இல்லை, நம்ம சோர்ந்து போயிருப்போம். ஆனால் மரணத்தின் தருவாயிலே குடும்பமே அழிந்து போயிருக்க வேண்டிய அந்த சூழ்நிலைகளில சரீர பலவீனத்து நிமித்தம் ஐசிவார்ல இருந்தெல்லாம் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. நாட்கள் செல்ல செல்ல சோர்வுகள் வந்து என்ன பண்ணிடுவாங்க, அதை மறந்துடுவாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறேன், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அருமையான ஒரு வார்த்தை. அதை நீ மனம் திரும்பிடு, இல்லைன்னா விளக்கு தண்டை நான் அதுல இருந்து எடுத்துருவேன் என்று சொல்றாங்க. நீ மனம் திரும்பி விட்டாய் என்றால் ஜீவ விருட்சத்தின் கனியை நான் தருவேன். இவ்வளவு அற்புதமான தேவன் பாருங்கள்ல. தேவன் யாரை அதிகமாய் நேசிக்கிறாரோ அவர்களை தான் சிட்சித்து அவர் வழி நடத்துகிறாராம். இன்னைக்கு நான் இந்த மதிய வேளையில நமக்கு இந்த வார்த்தை கடந்து வருகிறது பிரியமானவர்களே. ஆண்டோடைய சமூகத்திலே நம்ம ஜெபிக்கலாமா? சோதரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீ பேசின இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஆமாண்டவரே, நீங்க சீக்கிரமாய் வரப்போறீங்கப்பா, நீங்க சீக்கிரமாய் வரப்போறீங்க. எங்க எல்லா கிரியைகளையும் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கப்பா. நாங்கள் ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை நாங்க விட்டுட்டோம். உங்களிடத்துல குறைவு இருக்கு ஆண்டவரே. இன்னைக்கு எங்களோட பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜா உங்களுடைய சமூகத்தை கிட்டி சேர உதவி செய்யுங்க. உம்மை போல் ஒரு நல்ல தெய்வம் இல்லப்பா, உம்மை போல் ஒரு நல்ல தெய்வம் இல்லப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். என்னையோடும் தீவட்டியோடும் காத்து கொண்டிருக்கிறதான இந்த மணவாட்டியை போல ராஜா நாங்களும் உம்முடைய மணவாளனாகி நீர் வரும் பொழுதும் ஆண்டவரே ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார் என்ற வார்த்தையின்படிக்கு தகப்பனை உம்மோடு கூட வர உதவி செய்யுங்க. இந்த ஊழியத்துல எத்தனையோ பேர் ஆதி நாட்கள்ல எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஆண்டவரே பா, பரிசுத்தாவி பெற்றவர்கள், வரம் பெற்ற அநேக ஊழியர்கள் அப்பா என் தகப்பனே இதுல இணைந்திருந்தார்கள் ஆண்டவரே. இதுல வர முடியாதபடி தடைபெற்றிருக்க பிள்ளைகளையும் கர்த்தாவே ஒரு விசையாய் நீர் கொண்டு வரும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம் ஐயா தகப்பனே. தேவன் நம்முடைய வருகை நாள் மட்டுமே கூட இந்த ஊழியத்திலே கர்த்தாவே நம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும், நம்முடைய மகிமை வெளிப்படட்டும் ராஜா. அநேகர் கண்டதான ஆண்டவரே அந்த போராட்டத்தில் முற்களிலிருந்து விடுதலையாக்கினது உண்டு. நீ கிரியை செய்து ஆண்டவரே அநேகரை ஆண்டவரே போஷித்தது உண்டு. இந்த ஊழியத்தின் வாயிலாய் அநேகரை போஷித்து இருக்கிறீர், அநேகரை காப்பாற்றி இருக்கிறீங்க, அநேகருடைய கட்டுகளை அறுத்திருக்கிறீங்க, அநேகரை நீர் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் போஷித்தீங்க. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, அதை மறந்து போகாதபடிக்கு ராஜா கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய கரம் இறங்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே நான் விட்டுட்டேனே, இவ்வளவு நாள் நான் தூரமா இருந்தேன்னு சொன்ன எல்லா ஆத்துமாக்களும் இடத்துல சேரட்டும் அப்பா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம், தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்முடைய சமூகம் கேறட்டும். பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. மகத்துவமான தேவனே உமக்கு நன்றி அப்பா.
அப்பா அவன் சோத்தரிக்கிறோம். நீர் தீவ விருட்சத்தின் கனி எங்களுக்கு புசிக்க கொடுக்கிற தேவன். ஆமா ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து அப்பா நாங்கள் வைக்கிற விண்ணப்பங்களுக்கு அவருடைய சமூகத்திலே வருகிறோம் கத்தாவே. அப்பா அந்த ஸ்கை பிரைம் மினிஸ்டர் இன்டர்நேஷனல் ஊழியத்தமுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் மஞ்சுளாமாவின் திருச்சல் அப்பா அவனுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் மூத்த மகளுடைய குடும்பம் இளைய மகளுடைய குடும்பம் ஆண்டவரே மகனுடைய குடும்பத்தார்கள் ஒவ்வொருவரையும் கத்த சிலுவைக்குள்ளே மறைங்க ஐயா. இந்த கரம் பிள்ளைகளை நடத்தட்டும். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கலப்பிலை கை வைத்து பின்னிட்டு பாராதபடிக்கு என் தகப்பனே நீர் அவர்களை நடத்தி வருகிற வழிகளுக்காய் நன்றி ராஜா. இந்த அழைப்பின் பாரத்தை உம்முடைய மகள் மேல் வைத்தீர். அவர்களுக்கு உறுதுணையாய் ஊன்றுகோலாய் இந்த சபைக்கு இந்த ஊழியத்துக்கு ஆண்டவரே தூண்களாய் நின்ற ஆதியின் ஆண்டவரே மூத்த ஊழியர்களுக்காக நன்றி அப்பா தகப்பனே. உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்க மூடு பண்ணி கொண்ட இந்த உடன்படிக்கை நிலைத்திருந்த ஒவ்வொரு ஊழியர்களுக்காய் உம்மை மனதார துதிக்கிறோம் ராஜா. ஆமாண்டவரே இந்த ஊழியம் போயிடும் இதோடு போயிடும் சொல்லி நினைச்ச மனுஷர்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போவதற்கதாய் கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வரீங்களா ஆண்டவரே. அதிகாலை நேரத்துல நீ இடைப்படுகிறீரப்பா. மாலை நேரத்துல இடைப்படுகிறீர். அவர்களுக்கு தேவையான வார்த்தைகளை அந்தந்த நேரத்துல அனுப்பி விடுதலையாக்கி எவ்வளவாய் கர்த்தாவே நீர் கிரியை செய்து கொண்டு வருகிறீரப்பா. உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆதியின் ஊழியர்கள் ஒவ்வொரு மூத்த ஊழியர்கள் மேல விசேஷித்த அபிஷேகம் பிரசன்னம் தாங்கி நடத்தும்படியாய் கூட உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாய் கூட கர்த்தாவே மியூசிக் எஃப்எம்காக பிரேயர் எஃப்எம்காக ஆண்டவரே சோத்திரம் பிரைஸ் எஃப்எம்காக உமக்கு நன்றி அப்பா. 3 எஃப்எம்ல எடுத்து நடத்துகிற ஒவ்வொரு ஆண்டவர் லீடர்ஸ் மேலும் கர்த்தருடைய கரம் இறங்கட்டும் ஐயா. நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். பலப்படுத்துங்க ஆண்டவரே. தனிப்பட்ட ஊழியங்களை ஆசீர்வதிங்க ராஜா. பிள்ளைகளை குடும்பங்களை ஆசீர்வாதமாய் வைங்கப்பா. உடைய கரம் நடத்தட்டும் தகப்பனே. இந்த ஸ்கைப் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே இதை ரிலையாய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தருடைய கரம் இறங்கும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. உடைய வருகையினால் மிக சமீபமாய் இருக்கு ஆண்டவர். சொல்லப்பட்ட அடையாளங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறது ஐயா. இதை இன்டர்நெட்ல ஆண்டவரை கொண்டு செல்லுகிற காஸ்பல் டிவியின் ஊழியங்களுக்காய் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் உம தீர்மான திட்டத்தின்படிக்கு ராஜா காஸ்பல் டிவியினோடு கூட இணைந்து இந்த ஊழியத்தை நீங்க நடத்தி கொண்டு வரீங்க. நன்றி அப்பா தகப்பனே. காஸ்பல் டிவி நடத்துகிறதான எபினேசர் அண்ணனுக்காக நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ பலவீனங்கள் போராட்டத்து நடத்துல கர்த்தாவே நீங்க கூட இருந்து மகனை பலப்படுத்தி வழிநடத்துற எல்லா பாதைகளுக்காய் நன்றி ஐயா. நல்ல அன்பின் ஆவிக்காக நன்றி அப்பா. நம்முடைய மகனை பலப்படுத்துங்க ஆண்டவரே. என் தகப்பனை நம்முடைய மகனை பலப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் கூட தேவைகளை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. கொடுத்த ஆண்டவரே ஆண்டவரே மகளுக்காக நன்றி. ஆண்டவரே செல்லாஸ்டுக்காக நன்றி. இந்த மகளை பலப்படுத்துங்க ஆசீர்வதிங்க ஐயா. ஒரு நாளும் விடாதபடி கொடுக்கிறதான ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களுக்காக துதிக்கிறோம். பிள்ளைகள் படுகிற பிரயாசத்தின் பலனை பரலோகத்துல மிகுதியா வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா சூத்திரம் காஸ்பல் டிவி ஆண்டவரே கொண்டு செல்லுகிறதான இந்த செங்கல்பட்டு ஏரியால இன்னும் மற்ற ஏரியாங்களிலும் ஆண்டவரே அப்பா அதை கேட்டுக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் தொடப்படுவார்களாக. இதை சேட்டலைட் சேனலாய் மாற்றி கொடுங்க. தேவைகளை சந்திக்குமால் ஆகும். ஆகாத காரியம் இந்த பூமியில ஒன்றும் இல்ல ஆண்டவரை துதிக்கிறோம் அப்பா. அப்பா ஸ்கை பிரேயர் இன்டர்நேஷனல் ஊழியத்தோடு கூட இணைந்ததான ஆண்டவர் சங்கமம் வானொலிக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் லெஸ்லியா குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க. அது கடந்து செல்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மக்கள் தொடப்படுவார்களாகப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம். உம்மை சோதரிக்கிறோம். தேவ ஆவியானுடைய மகிமையின் பிரசனை இறங்கட்டும். எங்கள் இந்திய தேசத்துக்காக உங்களுடைய சமூகத்துல வருகிற கர்த்தர் நடத்துங்க வழி நடத்துங்க ராஜா. என்ன தீர்மானத்துக்காக ஆண்டவரை நீர் தெரிந்து கொண்டீங்களோ ஆண்டவர் இங்க இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரில பலப்படுத்துங்க ஆசீர்வதிங்க. சமாதானத்தின் தேவன் நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில கூட இலங்கை தேசத்துல நடைபெறுகிறதான ஆண்டவரே எலெக்ஷனுக்காக உங்க சமூகத்துல வருகிறோம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் என்னாலே பூமியிலே ராஜாக்கள் அரசாளுகிறார் என்ற வார்த்தையின்படிக்கு பரிசுத்த ஆவியானவரே அப்பா அந்த எலெக்ஷனை நீங்க ஆண்டவரே சமாதானத்தோடு நடத்தி கொடுங்க. எந்த ராஜாக்கள் வந்து ஆளுகை செய்ய நீங்க வச்சிருக்கிறீங்களோ அதை நடத்துங்கப்பா. இலங்கையில எத்தனையோ பிள்ளைகள் அகதிகளாய் ஆங்காங்கே பிரிந்து போய் எத்தனையோ பிறந்த நாட்கள் ஆண்டவரை நீ மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறவளும் உண்டு ராஜா. என் தாயரை நீ அந்த இடத்துல இருந்து தெரிந்து கொண்ட தெய்வம் அப்பா. இலங்கையிலிருந்து நீ தெரிந்து கொண்டு டென்மார்க்ல கொண்டு போய் எப்படிப்பட்டதான ஒரு பாரமான ஒரு ஆண்டவர் மகிமையான ஒரு ஜனங்களை குறித்த பாரத்தை இருதயத்துல வைத்து அப்பா இந்த அபிஷேகத்தை வைத்து கர்த்தாவே இந்த ஊழியத்தை கொடுத்து நடத்தி கொண்டு வரீங்களே அவர்களை போல இருக்கிற அநேகரையும் கத்த தொடுங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ராஜா. உம்மை துதிக்கிறோம். ஒரு பெரிய அற்புதமான சாட்சிகளை நாங்கள் இலங்கை தேசத்திலிருந்து கர்த்தர் எழும்ப பண்ணி இருக்கிறேன். இன்னும் அநேகரை கர்த்தர் எழும்ப பண்ணுவீராக. அந்த எலெக்ஷனை சமாதானத்தோய் முடித்து நல்ல முடிவை கர்த்தர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா.
உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. எருசலேமுக்கா சமாதானத்துக்காய் வேண்டிக் கொள்ளுங்கள் சொன்னீங்க. சமாதானத்தின் தேவன் எருசலேமை ஆளுகை செய்வீராக. உம்மை துதிக்கிறோம். யூதல் பூர்வமா ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவர். ஒவ்வொரு மேல கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, இலங்கை தேசத்தின் மேல இருக்கிறதான கரம் ஆண்டவர் ஒவ்வொரு தேசங்கள் மேலும் இறங்கட்டும் ஐயா. உமக்கு நன்றி. எருசலேமிலே சமாதானத்தை கட்டளையிடுங்க. யூதர்கள் தொடப்படுவார்களாக. யூதர்கள் வழியா எங்களுக்கு நீர் கொடுத்ததான ரட்சிப்புக்காக உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இன்னைக்கு நாங்கள் யூதர்கள் அல்ல ஆண்டவர், ஆனால் எங்களுக்கு அவர்கள் மூலமா ரட்சிப்பை கொடுத்தீங்க. நல்லிவ ஒளிவ மரத்துல ஆண்டவரே, கிளை முறுக்கி எடுக்கப்பட்ட அந்த இடத்துல எங்களை நீர் ஒட்ட வைத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு கிளைகள் முறைக்கப்பட்ட இடத்துல ஆண்டவரே, புறஜாதிகளாக எங்களை நீங்க ஒட்ட வைத்திருக்கிறீங்க தகப்பனே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. அந்த யூதர்கள் தொடப்படுவார்களாக கடைசி நாட்களிலே கர்த்தாவே. உமக்கு நன்றி அப்பா. ஒலிவ மரத்தின் மேல வந்து நிற்பேன், இந்த ஒலிவ மலையின் மேலே வந்து நிற்பேன் என்று சொன்னீங்களே. என் தேவனுடைய கரம் ஆண்டவரே, லேகருக்கு வெளிப்பட போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எல்லா ஆண்டவரே, உலகில் எல்லா தேசங்களையும் மாநிலங்களும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கரம் பெரிய காரியங்களை செய்யட்டும். இமானுலப்பாக்கா ஜெபிக்கிறையா. வாகனம் ஓட்டும் பொழுது கூட இருங்க. மூத்தமாட குடும்பம் தொடப்படட்டும் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவர். இளைய மகளுடைய திருமண காரியங்களை பெரிய காரியங்களை செய்து சாட்சியை நிறுத்துங்க. உம்மை துதிக்கிறோம். ஆதியின் ஒவ்வொரு ஊழியர்களையும் விலையேற பெற்ற ரத்த கொட்டைக்குள்ளே மறைத்து கொண்டு தாயாரோடு கூட இணைந்து இந்த ஊழியங்களை நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நீ மேன்மையாய் மகத்துவமாய் கருத்தர் வருகிற நாட்களிலே ஆண்டவரே, நல்ல கிரீடத்திலே முத்துக்கள் பதிக்கப்படும்படியாய் கர்த்தர் கிரிய செய்ய போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து வழிநடத்துங்க. இந்த நாளில் தடைகளை விட தடையாலை கொண்டு வந்து இவ்வளவு நேரமாய் சமூகத்திலே தரித்திருக்க கர்த்தர் செய்த கிருபைக்காக நன்றி அப்பா. பெலனே, கண்மலையே, ஆயனே, துருகமே, கேடகமே, உயர்ந்த அடைக்கலமே, மக்கு நன்றி 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 அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஐயா. தேவனருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவனருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. ஆமீன் ஆமீன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன். பிரைஸ் லார்ட்ப்பா. லைன்ல இருக்கீங்களாப்பா? பிரைஸ் லார்ட்மா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். சாரிப்பா, உங்களுடைய ஆடியோ மியூட் பண்ணிட்டு தான் பண்ணேன், மன்னிச்சுக்குங்க. இல்ல 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 இல்ல, நான் போட்டு போறதுதான். நம்ம அப்படித்தான் போடுறது. மத்தவங்களுக்கு தெரியாதனால அவங்க வந்துட்டு சில பேர் லெஃப்ட் ஆகி போயிடுறாங்க. ஏன்னா மஞ்சுளாமா பிஸியா இருக்காங்க, பிள்ளை மகனுடைய வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அவங்க இருந்தா பார்த்துவாங்க. எனக்கும் கொஞ்சம் வேலை, இப்ப ஸ்கூல் வேலை இருக்கிறதுனால அப்படியா கர்த்தர் வழி நடத்தி வர்றாரு. எந்த தடையும் இல்லாம தேவன் நடத்தி வர்றாரு. பிரச்சனை இல்லை.